Students 6 sum பாருங்க. Find the value of the product log 64 base 3, log 3 base 4, log 8 base 3, log 9 base 4. இங்கே பார்த்தீங்கன்னா log 3 base 2, log 3 base 8. இங்கே என்ன இருக்குது பாருங்க, log 4 base 3, log 4 base 3. இது என்ன பண்ணலான்னா அப்படியே மல்டிப்ளை தான். ஃபஸ்ட் ரோ எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு காலம், மறுபடியும் ஃபஸ்ட் ரோ எடுத்துகிட்டு செகண்ட் காலம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ரோ எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு காலம், செகண்ட் ரோ எடுத்துகிட்டு செகண்ட் காலம். ரொம்ப ஈஸியானது தான். சரி, இங்கே சம் அப்படியே இருக்குன்னு அப்படியே எழுதுகிறேன் பாருங்கள். இப்போ என்ன பண்ணிடலான்னா, இப்போ சம் எடுத்த உடனே log 64 base 3, log 3 base 4, அப்புறம் பாருங்க log 8 base 3, log 9 base 4. ஓகேங்களா? அடுத்த டிட்டர்மினன்ட் பாருங்க, log 3 base 2, log 3 base 8. இங்கே பார்த்தீங்கன்னா log 8 base 3, log 3 base 2, log 3 base 8. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா log 4 base 3. சரி, இங்கே என்ன பண்ணணும், log 4 base 3. இங்கேயும் வந்துட்டு நமக்கு log 4 base 3, இங்கேயும் வந்துட்டு log 4 base 3 போடணும். log 4 base 3. சரி, அப்படியே நம்ம எப்பவும் போல் யூஸ்வலாக மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். இது அப்படியே எடுத்துகிட்டு ஃபஸ்ட் ரோ எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு காலம் மல்டிப்ளை பண்ணோம் பாருங்கள். log 64 base 3 இன்ட்டு log 3 base 2. ஓகேங்களா? ப்ளஸ் பாருங்கள், இதை எடுத்து இங்கே மல்டிப்ளை பண்ணோம், மறுபடியும் இதை எடுத்து இதை மல்டிப்ளை பண்ணோம் பாருங்கள். log 3 base 4 இன்ட்டு log 4 base 3. ஓகேங்களா? இது நம்ம எடுத்து ஃபஸ்ட் ரோ எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு காலத்தில் மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ மறுபடியும் ஃபஸ்ட் ரோ எடுத்துகிட்டு செகண்ட் காலம் பாருங்கள். இப்போ எப்படி எழுதலாம்னா, log 64 base 3 இன்ட்டு log 3 base 8 ப்ளஸ் மறுபடியும் பாருங்கள் log 3 base 4, log 3 base 4 இன்ட்டு log 4 base 3, log 4 base 3. இந்த மாதிரி நம்ம எழுதிடலாம். இப்போ பாருங்கள், செகண்ட் ரோ எடுத்து ஃபஸ்ட்டு காலம் log 8 base 3, log 8 base 3, log 3 base 2. பாருங்கள், செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் பாருங்கள், ப்ளஸ் log 9 base 4 இன்ட்டு log 4 base 3. ஓகேங்களா? மறுபடியும் செகண்ட் ரோ எடுத்துகிட்டு செகண்ட் காலம் log 8 base 3 இன்ட்டு log 3 base 8. ஓகேங்களா? ப்ளஸ் log 9 base 4 இன்ட்டு log 4 base 3. இந்த மாதிரி நம்ம எழுதிடலாம். இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நம்ம ரெண்டு ரூல் மட்டும் தான் அப்ளை பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா பாருங்கள், log b base a அப்படின்னா log b by log a இந்த மாதிரி ஒரு ரூலு. அதுக்கப்புறம் log a பவரில் b அப்படின்னா இதை b இன்ட்டு log a இந்த மாதிரி எழுத போகிறோம். இதை அப்படியே நம்ம இங்கே அப்ளை பண்ணோம்னா, இங்கே பாருங்கள் log 3 base 64 இருக்குது,
சரி, இப்போ இது எப்படி தெரியுங்களா எழுதிடலாம்? log 64 by log 3 அப்படின்னு எழுதலாம். இதை இன்ட்டு இதை பாருங்கள், இது எப்படி எழுதலாம்னா log 3 by log 2ன்னு எழுதலாம். ப்ளஸ் இதை பாருங்கள், இது log 3 by log 4, இது log 4 by log 3ன்னு எழுதலாம். கேன்சல் பண்ண ஆன்சரு 1 ஆயிரம் அப்படியே எழுதிடுறேன். இப்போ இது எப்படி எழுதலாம் பாருங்கள், இது டிட்டர்மினன்ட் போட்டுருணும். இங்கே பாருங்கள், log 64 base 3 இருக்கு இல்லைங்களா? அப்போ இது எப்படி எழுதலாம் பாருங்கள், log 64 by log 3 இன்ட்டு log 3 by log 8. ரெண்டையும் கூட கேன்சல் பண்ணியிருக்கலாம். சரி, இருந்தாலும் நம்ம ஒரு ஸ்டெப் வந்து நம்ம எழுதிடலாம். ப்ளஸ் பாருங்கள், இந்த log 3 base 4 இங்கே log 4 base 3 இருக்குது. இப்போ ரெண்டு கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன ஆயிரும், 1 ஆயிரும். அதை வந்து நம்ம ஒரே ஸ்டெப்பில் இப்படி எழுதிடலாம். சரி, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே log 8 by log 2 கூட டேரெக்டாக எழுதிடலாம். ஏன்னா log 3 கேன்சல் ஆயிரும். சரி, இதில் ஒரு ஸ்டெப் வந்து எழுதிக்கலாம் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம் பாருங்கள், log 8 by log 3 இன்ட்டு log 3 by log 2 இப்படி எழுதிடலாம். ஓகேங்களா? இப்போ இங்கே பாருங்கள், log 9 இங்கே கேன்சல் ஆகாது. சரி, அப்போ அதை நம்ம எப்படி எழுதிட வேண்டியதான். இப்போ இது எப்படி எழுதலாம்னா log 9 by log 4 இன்ட்டு log 4 by log 3 இப்படி எழுதிடலாம். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆச்சு அப்படின்னா இங்கே பாருங்கள் 1 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். என்ன கிடைக்கும்? இங்கே பாருங்கள், நமக்கு 1 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைச்சிரும். அப்போது 8 இங்கே 3 கேன்சல் ஆயிடுச்சுன்னா அப்போ இந்த மாதிரி நமக்கு கிடைச்சிரும். ப்ளஸ் இங்கே எப்படி வரும் பாருங்கள், இது எப்படி இதெல்லாம் பாருங்கள், log 9 by log 4 இன்ட்டு log 4 by 3 log 4 by log 3 இந்த மாதிரி நம்ம எழுதிடலாம். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி இருக்குங்களா? இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலான்னா, பாருங்கள், இதில் log 3 கேன்சல் ஆயிரும். அப்போ log 64 by log 2 இருக்கும் இல்லைங்களா? log 64 by log 2 அப்படின்ட்டு இருக்கும். அப்போ அதை நம்ம எப்படி எழுதிடலான்னா, பாருங்கள், இந்த log 3 நம்ம கட் பண்ணிடலாம். log 64 இருக்கும். log 64 வந்து நம்ம 2 power 6ன்னு எழுதிடலாம். அப்போ 2 × 2 4 ஆயிரும். 4 4s are 16 ஆயிரும். 16 4s are 64. அப்போது இது எப்படி எழுதிடலான்னா log 2 power 6 by log 2 plus 1 அப்படின்னு நம்ம இதை எழுதிடலாம். ஓகேங்களா? அதுக்கடுத்து சரி, இங்கே பாருங்கள், இப்போ இதில் வந்து இந்த log 3 நம்ம கட் பண்ணிடலாம். இங்கே log 64 இருக்குது, இங்கே என்ன இருக்குது, log 8 இருக்குது. அப்போ இது என்ன பண்ணிடலான்னா log 8² by log 8 அப்படின்னு எழுதிடலாம். ப்ளஸ் 1 அப்படின்னு எழுதிடலாம். ஓகேங்களா? இதில் பாருங்கள், log 3 கட் பண்ணிடலாம். இதை வந்து log 2³ அப்படின்னு எழுதிடலாம். அப்போது இது எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா log 2³ by log 2 அப்படின்னு எழுதிடலாம். இதில் பாருங்கள், log 4 கட் பண்ணிட்டா ப்ளஸ் இங்கே log 9 இருக்குது. அப்படி எப்படி எழுதிடலான்னா log 3² by log 3 அப்படி எழுதிடலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த log 4 கட் பண்ணிடலாம்.
அப்போது 1 + log 3 ஸ்கொயர் பை log 3 அப்படின்னு எழுதிடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா 6 முன்னாடி வந்துருச்சுன்னா அந்த log 2 கட் பண்ணிட்டா ஆன்சர் 1 ஆயிரும். அப்போ 6 + 1 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இங்கே 2 முன்னாடி கொண்டு வந்தால் log 8 கேன்சல் ஆயிரும். அப்போது நமக்கு 2 + 1 அப்படின்னு கிடைக்கும். இந்த 1 முன்னாடி வந்துச்சுன்னா log 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா அப்போ நமக்கு 1 அப்படின்னு கிடைக்கும். சாரி, இது 3. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? 3 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். இங்கே 3, இங்கே 2 வந்துடும். அப்போ நமக்கு இங்கே என்ன கிடைக்குன்னா 3 + 2 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இங்கே வந்து நமக்கு 2 வந்து நம்ம இங்கே முன்னாடி கொண்டு வந்துட்டோம் அப்படின்னாக்க அப்போ 1 + 2 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ அடுத்த ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 7 3 5 3 அப்படி கிடைக்கும். அடுத்தது என்ன கிடைக்கும் நமக்கு? 7 × 3 பாருங்கள், 21 - 15. அப்போ 21 - 15 எவ்வளோ? 6 அப்படிங்கிறது நமக்கு ஆன்சர். ரொம்ப ஈஸியான சம் தான். மல்டிப்ளிகேஷனில் வந்து எந்த தப்பும் பண்ணிடக்கூடாது. ஹை ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம எக்ஸசைஸ் 7.4ல் 5th sum. If cos 2 θ = 0, determine 0 cos θ sin θ cos θ sin θ 0 sin θ 0 cos θ ஸ்கொயர், determine ஸ்கொயர். சரி, இப்படி இருந்தால் நம்ம இதை எப்படி எழுதலாம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். என்ன பண்ணலாம் பாருங்கள். 0 cos θ, இதை பாருங்கள், ஜீரோ cos θ sin θ cos θ sin θ 0 sin θ 0 cos θ, determine ஸ்கொயர். ஓகே, இப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம்? 2 டைம்ஸ் எழுதலாம். எப்படி அப்படின்னா பாருங்கள், 0 cos θ into sin θ cos θ sin θ 0 sin θ 0 cos θ into பாருங்கள் 0 cos θ sin θ, அதுக்கப்புறம் பாருங்கள் cos θ sin θ 0 sin θ 0 cos θ. சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணது, எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணோம். நான் இங்கே எழுதிடுறேன் பாருங்கள். 30 determine பாருங்கள், ஃபஸ்ட் ரோ எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு காலம், அதே போல் ஃபஸ்ட் ரோ எடுத்துகிட்டு செகண்ட் காலம், ஃபஸ்ட் ரோ எடுத்துகிட்டு தேர்ட் காலம், இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணாலே போதும். 0 × 0 0 cos θ × cos θ cos ஸ்கொயர் θ sin θ × sin θ ப்ளஸ் sin ஸ்கொயர் θ இப்படி எழுதணும். ஓகேங்களா? மறுபடியும் இந்த 0 எடுத்து இங்கே மல்டிப்ளை பண்ணி 0 × cos θ எப்படி எழுதலாம் பாருங்கள். 0 cos θ × sin θ ப்ளஸ் cos θ sin θ sin θ × 0 0 இப்படி எழுதிடலாம். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது மறுபடியும் இந்த 0 எடுத்து இங்கே மல்டிப்ளை பண்ணலாம். 0 × sin θ 0 cos θ × 0 ப்ளஸ் 0 sin θ × cos θ sin θ × cos θ
இப்படி எழுதணும். பாருங்கள், செகண்ட் ரோ எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு காலம், மறுபடியும் செகண்ட் ரோ எடுத்துகிட்டு செகண்ட் காலம், செகண்ட் ரோ எடுத்துகிட்டு தேர்ட் காலம். பாருங்கள், cos θ இன்ட்டு 0 0, sin θ இன்ட்டு cos θ sin θ cos θ. ஓகேங்களா? 0 இன்ட்டு sin θ 0, அடுத்து cos θ இன்ட்டு cos θ cos ஸ்கொயர் θ. ஓகேங்களா? sin θ இன்ட்டு sin θ sin ஸ்கொயர் θ. அடுத்து 0 இன்ட்டு 0 0, அதுக்கப்புறம் cos θ இன்ட்டு sin θ cos θ sin θ. ஓகேங்களா? sin θ இன்ட்டு 0 0, 0 இன்ட்டு cos θ 0. ஓகே, அதுக்கு அடுத்தது பாருங்கள், sin θ இன்ட்டு 0 0, 0 இன்ட்டு cos θ 0, cos θ இன்ட்டு sin θ ப்ளஸ் cos θ sin θ ப்ளஸ் cos θ sin θ. ஓகேங்களா? அதுக்கடுத்து sin θ இன்ட்டு பாருங்கள் cos θ, இப்போ sin θ cos θ 0 இன்ட்டு பாருங்கள் 0 இன்ட்டு sin θ 0 ப்ளஸ் cos θ இன்ட்டு 0 0. ஓகேங்களா? சரி, இப்போ sin θ இன்ட்டு sin θ sin ஸ்கொயர் θ. ஓகேங்களா? 0 இன்ட்டு 0 0, cos θ இன்ட்டு cos θ cos ஸ்கொயர் θ. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணிடலான்னா பாருங்கள், இதோட ஆன்சர் வந்து என்ன ஆயிரும்? cos ஸ்கொயர் θ ப்ளஸ் sin ஸ்கொயர் θ என்ன ஆயிரும்? 1. ஓகேங்களா? சரி, இப்போ இதிலிருந்து நம்ம என்ன பண்ணிடலான்னா 1 ஆயிடுச்சுங்களா? நமக்கு கிவன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா cos 2θ ஈக்குவல் டு 0. அப்போ 2θ ஈக்குவல் டு நமக்கு என்ன வரும்? π/2 அப்படின்னு வரும் இல்லைங்களா? 2θ என்ன வரும் நமக்கு? π/2 அப்படின்னு வரும். இப்போ θ என்ன வரும்? π/4 அப்படின்னு வந்துடும். இப்போ இங்கே பாருங்கள், இப்போ என்ன பண்ணிடலாம்னா cos θ, அப்போ θக்கு பதிலாக நம்ம π/4 போட்டோம்னா cos π/4 1/√2 ஆயிரும், sin π/4 1/√2 ஆயிரும். அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம்னா cos π/4 ஈக்குவல் டு sin π/4 ஈக்குவல் டு 1/√2 அப்படிங்கிறது நம்ம அப்ளை பண்ணலாம். அப்போ இங்கே ஒரு 1/√2, இங்கே ஒரு 1/√2, அப்போ டோட்டலாக வந்து 1/2 ஆயிரும். ஓகேங்களா? இங்கே அதே போல் இதுக்கு நம்ம என்ன பண்ணிடலாம்? ஒரு 1/2 நம்ம போடலாம். இங்கே பாருங்கள், sin θ cos θ, அப்போ இதுக்கு என்ன பண்ணிடலாம்? ஒரு 1/2. ஓகேங்களா? அதாவது என்னென்னா cos θ இன்ட்டு sin θ எங்கெல்லாம் இருக்கோ அங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்? cos π/4 1/√2, மறுபடியும் இதுக்கு ஒரு 1/√2, டோட்டலாக 1/2. cos θ sin θ இருக்கிற எல்லா இடத்துலையும் நம்ம 1/2 அப்படிங்கிறது நம்ம போட்டுடலாம். இதோட ஆன்சர் ஆட்டோமேட்டிக் 1 ஆயிரும். அப்போ இங்கே ஒரு 1/2, இதுக்கு ஒரு 1/2, இங்கே ஒரு 1/2, இதோட ஆன்சர் 1 ஆயிரும். இது யூஸ்வலாக நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ண வேண்டியதான். 1 பாருங்கள், 1 மைனஸ் 1/2, 1 மைனஸ் 1/2, மைனஸ் 1/2 எடுத்தோம்னா பாருங்கள், இந்த காலம் ஜீரோ போயிடுச்சுன்னா 1/2 இன்ட்டு 1 மைனஸ் பாருங்கள் 1/4. பார்த்தீங்கன்னா 1/2 இன்ட்டு 1 1/2 பாருங்கள், இங்கே ஒரு 1/2 1/2, அப்போ என்ன ஆயிரும்? 1/4 ஆயிரும். ப்ளஸ் 1/2 பாருங்கள், 1/4 மைனஸ் 1/2, 4 மைனஸ் 1/2 இப்படி எழுதிடலாம். இப்போ 1லேருந்து ஆஃப் போயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம்? 1 இன்ட்டு ஆஃப் அப்படி நம்ம எழுதலாம், மைனஸ் 1/2. அப்போ ஆஃப்லேருந்து 1/4 போயிடுச்சுன்னா நம்ம மைனஸ் 1/4 அப்படிங்கிறத நம்ம எழுதலாம்.
ஓகேங்களா. ஆஃப்லேருந்து 1 பை மைனஸ் 1/4 ப்ளஸ் 1/2 ஓகேங்களா. சாரி, இங்கே வந்து ப்ளஸ் 1/4 வந்துடும், இங்கே என்ன வந்துடும் ப்ளஸ் 1/4. ஓகே, இப்போ 1/4லேருந்து 1/2 போயிடுச்சுன்னா மைனஸ் 1/4 அப்படின்னு நம்ம எழுதலாம். ஓகேங்களா. இப்போ அடுத்தது 1 × 1/2 1/2. இது எப்படி எழுதலாம் பாருங்கள், மைனஸ் 1/8. இது எப்படி எழுதலாம் பாருங்கள், மைனஸ் 1/8. அப்போ நமக்கு எல்சிஎம் வந்து என்ன 8 தான். ஓகேங்களா. இப்போ எல்சிஎம் வந்து நமக்கு என்ன 8. அப்போ 8 நம்ம எல்சிஎம் வச்சுக்கிட்டோம்னா இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும், அதை 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 4 - 2 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். அதாவது வந்து நம்ம 4ஆல் மல்டிப்ளை பண்ண என்ன வரும் 4 - 2 அப்படின்னு கிடைக்கும். அப்போ ஆன்சர் என்ன வரும் 2/8 அப்படின்னு கிடைக்கும் இல்லைங்களா. அதாவது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், எல்சிஎம் வந்து நமக்கு 8 தான். அப்போ 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரும் 4 - 2/8 ஆயிரும். 4 - 2 நமக்கு என்ன கிடைச்சிடும் 8 ஆயிரும். அப்போ 4 - 2 என்ன ஆயிரும் 2. அப்போ 2/8 ஆயிரும். அப்போ 2/8 அப்படின்னா நமக்கு என்ன வரும் 1/4 அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிடும். ஓகேங்களா, 1/4. அப்போ எப்படி எழுதிடலாம் பாருங்கள், ஸ்டூடெண்ட்ஸ் இதில் பாருங்கள், அதாவது வந்து இந்த கால்குலேஷனில் வந்துட்டு இப்போ இதில் பாருங்கள், இதை அப்படியே எடுத்துடலாம் பாருங்கள். இதை அப்படியே எடுத்துட்டோம்னா பாருங்கள், அப்படியே எடுத்துட்டா அதாவது இங்கே என்ன வரும்னா 1 - 1/4 வந்துடும். 1 - 1/4 வந்துடும். அப்போ நமக்கு என்ன வந்துடும் அப்படின்னா 1 - 1/4 வந்துடும். அப்போது இங்கே பாருங்கள், அப்போ 1 - 1/4 இப்போ மைனஸ் 1/2 இன்ட்டு 1/4 ஓகேங்களா. அதுக்கப்புறம் ப்ளஸ் 1/2 இன்ட்டு மைனஸ் 1/4 வந்துடும். அப்போ 1 இன்ட்டு இங்கே என்ன வந்துடும் பாருங்கள் 3/4 மைனஸ் 1/8. இங்கேயும் மைனஸ் 1/8 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடச்சிரும். இது எப்படி எழுதலாம்னா 3/4 மைனஸ் 2/8ன்னு கிடைக்கும். அப்போ 3/4 மைனஸ் இதை 1/4ன்னு போட்டுடலாம். அப்போ 3 - 1 என்ன ஆயிரும் பாருங்கள், அப்போ 2/4 = 1/2. ஈஸியான சம் தான்.